الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى: وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. அல்லாஹுடைய மாபெரும் வல்லமை, அவன் நம் மீது செய்த கிருபையின் வெளிப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மீண்டும் அவனுடைய ரஹ்மத்தான பார்வையை நம் மீது பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பானாக. அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய நல்லோர்களாக, நன்றி மறவா கூட்டங்களில் உள்ளவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய இன்றெடுத்த பெற்றோர்களையும் ரப்புல் இஸ்ஸத் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மரண நேரம் வருவதற்கு முன்னதாக நாம் வழங்கிய செல்வங்களிலிருந்து நீங்கள் நல்ல வழியில் செலவு செய்யுங்கள். ஏனென்றால் அந்த மரணத்துடைய நேரத்திலே நல்ல வழியில் செலவு செய்யாத மனிதர்கள், என்னுடைய ரப்பே, நீ கொஞ்சம் எனக்கு நேரம் அவகாசம் கொடுத்துருக்கக்கூடாதா என்பதாக சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒருவருக்கு செயல்படுவதற்கான கால அவகாசம் என்னவென்றால் அவன் மரணம் அடைவதற்கு முன்னுதான். அந்த நேரம் வந்துவிட்டால் அந்த அவகாசங்களை அல்லாஹ் வழங்குவதில்லை. அந்த மரண நேரம் முன்னோ பின்னோ ஆகுவதில்லை. அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கிறானோ அந்த நொடிகளிலே, அந்த நிமிடங்களிலே அது நிகழ்ந்து விடுகிறது. உண்மையிலேயே நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டுமென்றால், மரணத்திற்கு முன்பதாக எனக்கு வழங்கப்பட்டவர்களிலிருந்து நான் செலவு செய்ய வேண்டும். அதாவது வழங்கப்பட்டிருக்க விஷயங்கள் என்னென்னா, வெறுமனையாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது எங்களுக்கு பணம் காசுகள் கொடுக்கப்பட்டிருப்பது தான் செல்வம், அதை நாங்கள் செலவழிக்க வேண்டும் என்று. அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு வகையான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். சில நபர்களுக்கு அறிவில் முன்னேற்றங்களை கொடுத்திருக்கிறான், சில நபர்களுக்கு அனுபவங்களில் முன்னேற்றங்களை கொடுத்திருக்கிறான், சில நபர்களுக்கு பணங்களில் முன்னேற்றங்களை கொடுத்திருக்கிறான், சில நபர்களுக்கு ஆலோசனைகள் சொல்வதிலே முன்னேற்றங்களை கொடுத்திருக்கிறான், அதாவது சிந்தனைகளை கொடுத்திருக்கிறான். அப்பொழுது நமக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ அதில் இந்த சமூகம் பயன்படுகின்ற வகையில் நாம் நம்முடைய அல்லாஹ் கொடுத்தவைகளிலிருந்து செலவு செய்வோமேயானால் நாம் மரணத்திற்கு முன்னதாக மறுமைக்கு சேமிப்பு செய்தவர்களாக ஆகிவிடுவோம். ஒரு நேரத்தில் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவருடைய ரிவாயத் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு நாள் லுஹருக்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அமர்ந்திருந்தோம். அப்போ செருப்பு போடாத கிழிந்த கம்படிகள் அதை தங்களுடைய கழுத்துகளில் தொங்கவிட்டவர்களாக ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அதில் இருந்த பெரும்பாலான நபர்கள் முதற் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையான நிலைமையை பார்த்துட்டு அவங்க முகமே மாறிடுச்சு. பிலால் ரலியல்லாஹு அழைச்சு தொழுகைக்கான அழைப்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு உபதேசம் செய்கிறாங்க. நீங்கள் அல்லாஹை பயந்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களை எல்லாத்தையும் ஒரே ஆத்மாவிலேருந்து படைச்சிருக்கிறான், மனைவி மக்களை உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான் என்பதாக சூரத்துல் ஹஷ்ருடைய அந்த கடைசி ஐன் அதை முழுவதுமாக ஓதி காண்பித்தார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, வந்திருக்கக்கூடிய முதற் சமூகத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதாக. அப்போ இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல உதவிகள் செய்து ஒரு பெரும் குவியலாக ஆடைகளும் உணவுப் பொருட்களும் ஆகிவிட்டதை போன்றது ஆகிருச்சு. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நபி, யார் இஸ்லாத்தில் ஒரு நல்ல நடைமுறைகளை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அதில் நன்மையும் உண்டு. அதை யார் செயல்படுத்துகிறார்களோ, மீண்டும் மீண்டும் யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் நன்மை உண்டு. யார் தீமையான ஒரு விஷயங்களை செயல்படுத்துகிறாரோ, அதை யார் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகிறாரோ அவருக்கும் தீமை உண்டு.
அதற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய யாரெல்லாம் தீமைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த தீமைகளை பங்கு இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ உங்களுக்கு வழங்கப்பட்டவைகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்யுங்கள். இப்படி செலவு செய்வது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பழகி கொடுப்பது, உங்களுடைய சொந்தங்களுக்கு பழகி கொடுப்பது, உங்களுடைய வாரிசர்களுக்கு பழகி கொடுப்பது, அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் இறந்த பிறகும் கூட என்ற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடங்களில் சொல்லி காண்பித்தார்கள். அதே போன்று ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு ஒன்று வருகிறது. ஒரு அனாதை சிறுவர் ஒருவர் அபூ லுபாபா ரலியல்லாஹு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பேரிச்சம்பழம் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு வாய் தகராறு. அது யாருக்கு சொந்தம் என்பதில் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த விஷயம் கொண்டு வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். விசாரித்துவிட்டு ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த மரம் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தான் சொந்தமானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிக்கிறார்கள். அந்த வாலிபருக்கு முகம் மாறிவிட்டது. இதுவரைக்கும் நமக்கும் இருந்த ஒன்று, அனாதையாக இருக்கிறோம், தாய் தந்தைகள் இல்லை, யாரும் இல்லை, நமக்கென்று வாழ்வாதாரத்துக்கு இருந்த அந்த ஒரு மரமும் கூட இப்போ அவர்களுடையதாக தீர்ப்பு சொல்லிவிட்டார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக மனம் வாடுகிறார். முகங்களில் வாட்டம் தருகிறது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லுபாபாவை அழைத்து சொன்னார்கள், அந்த மரத்தை அந்த வாலிபருக்கு நீங்கள் விட்டு தரலாமே என்பதாக சொல்கின்ற பொழுது அபூ லுபாபா ரலியல்லாஹு இல்லை யா ரசூலல்லாஹ், என்னால் முடியாது என்பதாக நபி மீண்டும் சொன்னார்கள், அபூ லுபாபா நீங்கள் அந்த மரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பகரமாக சொர்க்கத்தில் நான் என்ன செய்கிறேன், ஒரு பெரிய சோலையை உங்களுக்கு பெற்றுத்தர பொறுப்படுத்துக்கிறேன்னாங்க. அப்போ அபூ லுபாபாவுடைய மனதில் என்ன இருந்தது தெரியவில்லை. யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த மரத்தின் மீது பிரியம் இருக்கிறது, எனக்கு முடியாதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த விஷயங்களை தூரமாக இருந்து பார்த்து கொண்டிருந்த அபூ தஹ்தஹா ரலியல்லாஹு அவர்கள் நேர அபூ லுபாபாட்ட போனாங்க. அந்த ஒரு மரத்துக்கு பகரமாக மதீனால இந்த இடத்துல 100 மரங்கள் கொண்ட ஒரு தோப்பை நான் உனக்கு தர்றேன், நீ அந்த ஒரு மரத்தை எனக்கு தந்துடுறியான்னு கேட்டார் அபூ தஹ்தஹா ரலியல்லாஹு. அதுவும் பேச்சுவார்த்தைகள் முடிவடைகிறது. அபூ லுபாபா ரலியல்லாஹு அந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்து விட்டு 100 மரங்கள் கொண்ட அந்த சோலையை வாங்கிக் கொள்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிவடைகிறது. அபூ தஹ்தஹா ரலியல்லாஹு நேரடியாக நபியிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த 100 மரங்களை கொடுத்து நான் அபூ லுபாபா அவர்களிடத்தில் இந்த ஒரு மரத்தை பெற்றுக்கொண்டு விட்டேன். இந்த ஒரு மரத்தையும் நான் அந்த வாலிபருக்காக, அனாதை வாலிபர்களுக்காக நான் கொடுத்து விடுகிறேன். நீங்கள் அபூ லுபாபாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை எனக்கு கொடுப்பீர்களா? எவ்வளவு தேட்டம்! தனக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட விஷயங்களிலிருந்து சொர்க்கத்துக்கான தேட்டங்களை நபித்தோழர்களும் எவ்வளவு இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, உமக்கும் அந்த உத்தரவாதத்தை நான் தருகிறேன் என்றார்கள். பிறகு அந்த வாலிபரை கூப்பிட்டு, நபி, இந்த மரம் உங்களுக்கு சொந்தமானதான், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க என்பதாக சொல்கின்ற பொழுது அவர் மகிழ்ச்சியோடு சென்று விடுகிறார். காலங்கள் செல்கிறது. வாய்மொழியாக சொன்ன அந்த உத்தரவாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்திலே வீர மரணம் அடைந்துவிட்டு ஷஹீதாக ஆகிவிட்ட அபூ தஹ்தஹா ரலியல்லாஹுடைய ஆறத் தழுவி தங்களுடைய மடியிலே கிடத்தி விட்டு சொல்கிறார்கள், கனிகள் தரும் மதுரமான எத்தனையோ சோலைகள் சோனத்தில் அபூ தஹ்தஹா ரலியல்லாஹுக்காக அவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றன என்பதாக சொல்லி தன் வாய்மொழியாக சொன்ன விஷயங்களை உறுதிப்படுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, நண்பர்களே, நம் வாழ்க்கையில் எவ்வளவோ நியாமத்துகள் கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் எவ்வளவோ கொடுத்திருக்கிறான். ஆகவே இந்த புனிதமான ரமதானுடைய காலமாக இருக்கிறது. நம்முடைய இஹ்லாஸுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் கூலிகளை அதிகமாக கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்துகளிலிருந்து பணமாக, செல்வமாக, உடைகளாக, ஆடைகளாக, என்னவெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உணவுகளாக என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய மறுமையுடைய சேமிப்புக்காக நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நம்மை போன்ற பெரும் பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே மரணத்துடைய நேரத்தில் கை சேதப்படாத மக்களாக வாழக்கூடிய நல்ல நசீபுகளை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. மரணத்துடைய நேரங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கங்களை காட்டி கலிமாவோடு மரணிக்க செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்களை நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் கொடுத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.